வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லை ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான வாழைப்பூ பொரியல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, காரத்துக்காக 2 காஞ்ச மிளகாய் சின்ன சின்னதாக உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தீ மிதமான தீயில வச்சுட்டு லேசாக இந்த கடலைப்பருப்பு நிறம் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஓரளவு வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் வதங்கினதும் பொடியாக நறுக்கி அலசி வச்சுருக்கிற வாழைப்பூவை நான் இது கூட சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே வாழைத்தண்டுக்கு வந்துட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் தண்ணியில் கலந்துட்டு அதில் அலசி எடுங்க, கருத்து போகாதுன்னு சொல்லியிருக்கேன். அதே போலையும் நீங்கள் வாழைப்பூக்கும் அதே மாதிரியே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். நான் பூ வாங்கி ஒரு 2 days ஆச்சு, அதனால தான் இந்த மாதிரி கலர் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நல்லா வெள்ளையாகவே நல்லாவே இருக்கும் பூ பார்க்குறதுக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துட்டு ஒரு 3 நிமிஷம் மிதமான தீயில வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன் நான். இது கூடவே துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ரொம்ப சூப்பரான உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான வாழைப்பூ பொரியல் தயாராகிடுச்சு. இதில் இருக்கிற துவர்ப்பு தன்மை நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்களும் இந்த பொரியலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.